நல்ல டிராஃபிக்கு. முன்னாடி போய் பார்க்குறேன், பார்த்தா ஒரு ஓன் போர்ட் டிரைவரு புதுசாக வண்டி ஓட்டி பழகிருப்பார் போல். அப்படியே வந்துட்டு பயங்கர டிராஃபிக் பண்ணிட்டார். ஒட்டுமொத்த டிராஃபிக்கும் அவர் தான் காரணம். பார்த்தா பின்னாடி எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க, சத்தம் போட்டுட்ருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே ஹார்ன் அடிக்க அவர் பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா வண்டியவே ஆஃப் பண்ணிட்டார். அந்த காரில் இருக்கிற அம்மா சொல்லுது, ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க, பேசாமல் இருங்க, எல்லோரும் சத்தம் போடாதீங்க, பேசாமல் இருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் இப்போ தான் ஓட்டி பழகிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் மட்டும் சத்தம் போட்டார், ஏம்மா நீ ஓட்டி பழகணுன்னா உங்கள் அப்பா ஒரு ரோடு போட சொல்லி அந்த ரோட்டில் போயிட்டு நீங்கள் ஓட்டி பழகுங்கம்மா, இத்தனை பேர் நிற்கிறோம்ல, அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேர்த்தையும் வண்டியை எடுத்துகிட்டு வந்து டிராஃபிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டி பழகுங்க, டிராஃபிக்கில் தான் ஓட்டி பழகணுன்னா அப்படின்னு சத்தம் போடுறாரு. என்ன விளையாடுறீங்களான்னு கேட்குறாரு. ஒரு ஓன் போர்டு டிரைவரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அவர்னால ஒரு எப்படி ஒரு 500 பேர் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்போம். டிலே ஆகுறது, லேட்டாக போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் பாருங்கள் பாதிக்கப்படுறோம். அது மாதிரி தான் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க என்னங்கிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு எதையும் கேட்காதீங்க, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் சாமானிய மக்கள் என்ன பண்ணுறது? டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஆனால் புதுசாக ஆட்சிக்கு வந்தாச்சு, அவங்க அரசியல் கற்றுக்கிறதுக்கும் ஆட்சி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட 5 வருஷ வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு போல். ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் எல்போர்ட் மாட்டிட்டு வண்டியை ஓட்டி பழகிக்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி மக்களோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற குறைந்தபட்ச சிந்தனை வேணும், திட்டமிடுதல் வேணும். வேணுமா வேணாமா? இந்த புதிய கட்சி ஆட்சி பழகிறதுக்காக, அரசியல் பழகிறதுக்காக அந்த டிராஃபிக்கில் நின்றதும்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களாயிட்டோம் இந்த தமிழ்நாட்டு மக்கள். அப்படின்னா வர்ற இந்த 6 மாத காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு எல்போர்டு ஆட்சியாக தான் இருக்கும். பழகிக்கலாம்.